ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சின்ன பையனோட செருப்பு பிஞ்சிருது. அதை மாற்றுறதுக்காக அந்த செருப்பை கையில் எடுத்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து மாட்டி பார்க்கறான். அந்த செப்பல்ல உள்ள ஒரு ஓட்டையில அந்த வாரை திணிச்சு காலில் போட்டு பார்க்கலாமேன்னு போட்டு பார்க்கறான். ஆனா காலில் போட முடியல, அந்துட்டு வந்துடுது. அவனும் ஒவ்வொரு டைமும் அந்த செப்பலை மாட்ட முடியுமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனா அது ரொம்ப பழைய செப்பலா இருந்தனால அதை மாட்ட முடியல. அதனால ரொம்ப கடுப்பாகி அந்த செப்பலை கையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். இவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன பையன் ஒரு புது ஷூ போட்டு வரான். அது ரொம்ப டெஸ்டா இருக்குன்னு டவலை வச்சு கிளீன் பண்றான். அதை இங்க உட்கார்ந்துருக்க இந்த ஏழை பையன் நோட் பண்றான். அவங்க அப்பாவும் ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் இந்த பையனை உட்கார வைக்கிறாரு. இந்த ஏழை வீட்டு பையன் அந்த பையனை பார்த்து இது மாதிரி ஷூனா நம்மளுக்கு இருந்தா நல்லா இருக்குமேனு ஏக்கமா பாக்குறான். நமக்கு வாழ்க்கையில கிடைச்சது இதுதானே அவனே ஆறுதல் படுத்திக்கிட்டே உட்கார்ந்துருக்கான். ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வந்தோடனே அந்த பையனும் அவங்க அம்மா அப்பா கூட ட்ரெயின்ல ஏறலான்னு போறான். இந்த பையன் அந்த ட்ரெயின்ல ஏறும் போது நிறைய மக்கள்லாம் ஏறினால காலில் இருந்து தவறி அந்த ஒரு ஷூ மட்டும் கீழே விழுந்துருது. அந்த ஷூவை எடுக்கலாமேன்னு வரப்ப அந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி கிளம்ப ஆரம்பிச்சிருது. இந்த ஏழை வீட்டு பையன் அந்த புது ஷூவை பார்த்து அந்த பையன்ட எப்படியாவது கொடுத்துடலாமேன்னு ஓட ஆரம்பிக்கிறான். இவனும் வேகமா ஓடி போய் அந்த பையன்ட கொடுக்கலாமேன்னு போறப்ப அந்த ட்ரெயினும் அந்த பிளாட்ஃபார்மை தாண்டி போயிருது. அந்த ட்ரெயின்ல போற பையன் இந்த பையனோட காலை பார்க்கறான். காலில் செப்பலே இல்லாம ஓடி வந்திருக்கான். நான் ஒரு ஷூவை மட்டும் வச்சு என்ன பண்ண போறேன்னு அந்த காலில் போட்டிருக்க அந்த ஷூவையும் நீ வச்சுக்கோன்னு கலட்டி தூக்கி போட்டுடுறான். ஒரு பையனுக்கு நல்ல எண்ணம்னு ஒன்று இருந்ததுன்னா அவன் கஷ்டப்படுற காலங்களில் கூட அவனுக்கு தேவைப்படுறது அவனுக்கு கிடைக்கும்.